ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பீக்கர் 12 தான் தட்டுறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தான். டே 1 ஆப்ஷன் முடிஞ்சு டே 2 நடந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரியும், பவன் ஷராவத்தை எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் யாருமே பிட் பண்ணவே இல்லை, பயந்துட்டேன் நான். சாரு சர்மா வேறு யார் தான் கடந்து போயிருப்பார், வேறு பிளேயர்னா. இவ்வளோ பெரிய பிளேயர் ஆச்சுன்ட்டு திருப்பி சேஞ்ச் பண்ண டபுள் டெல்லி சொன்னாங்க. ஓகேன்னு கடைசியில் அப்படி இப்படின்னு 59 லட்சத்துக்கு நமக்கு வந்துட்டார். வீடியோ ஆல்ரெடி போட்டால் பார்க்காத பாருங்கள். அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் வெரி குட் பை 1,40,00,000 சம்திங். 2 டாப் கிளாஸ் ரைடரு. இப்போ அந்த அர்ஜுன் தேஷ்வாலை பற்றி நம்ம கோச் சஞ்சீவ் பல்யான் என்ன சொன்னார், ஒரு நேரம் தான் போட்டிருந்தார். ஹிந்தியில் பேசுகிறார் சார், டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், ஏன் நேரம் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறது, அது மாதிரி செல்லமாக கோச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். சிஓ இன்டர்வியூ பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். அதிலே அவர் சொன்னார், இஸ் பார் கட் லேனான்னு, இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கிறதான்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசினார். ரைட், இவர் என்ன பேசுகிறார் அதை சொல்லு சஞ்சீவ் பல்யான். संजीव बलियान सोनार एंड अर्जुन देशवाल हमारा टीम में आया है, वो अच्छा राइडर है, 4 साल उसके साथ मैंने काम किया है और इसलिए लिया हमने ना. அதாவது அர்ஜுன் தேஷ்வால் எங்கள் டீமுக்கு வந்துட்டார், தமிழ் தலைவாசுக்கு தமிழ் டீமுக்கு வந்துட்டாருன்னாரு. ஆமாம், தமிழ் டீமுக்கு வந்துட்டார். அவர் கூட நான் 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட. அவர் ரொம்ப நல்ல ரைடரு. அவர் வந்து நம்ம டீமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நாங்கள் முதலே பிளான் பண்ணியிருந்தோன்னு வேறு சொன்னார். ஏற்கனவே நாங்கள் எங்கள் பிளானிங்கில் இருந்து அர்ஜுன் தேஷ்வால் எப்படி அதை எடுக்கணும்னு, அதுபடி தான் நாங்கள் ஆப்ஷன் பிட்டிங்க்கு போனோம். அவர் அர்ஜுன் தேஷ்வால் வந்து ஒரு ரைட் மிஷின் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு. ஜேபிபியை PK9 சாம்பியன் ஆகினது அவர் தான்னாரு. அது என்னமோ உண்மை தான், அவர் இருந்தால் ஞாபகம் நினைக்கிறேன், அவரு சொல்லிடலாம். அண்ட் அதே பர்ஃபார்மன்ஸை வரப்போகிற தமிழ் தலைவாஸ் மேட்சஸ்லேயும் அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் இஸ் அ வெரி குட் பிளேயர், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அர்ஜுன் தேஷ்வால் வந்து எல்லோரும் பிட் பண்ணாங்க, நாங்களும் பண்ணோம். பட் நான் முதலேருந்தே டிட்டர்மைனாக இருந்தேன், எப்படியாவது இவர் எடுத்தே ஆகணுன்ட்டுன்னு. அண்ட் பவனை பற்றி அவர் இன்னும் சொல்ல, அவர் அப்புறம் பேசுவார் பிறகு, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இந்த அர்ஜுன் தேஷ்வாலை தான் எடுப்பாங்கன்னு 2 மாதமாக கற்றுட்டு இருந்தேன். அதை கூட இப்போ ஒரு நேர் பார்த்தாரு. அதெல்லாம் ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு டைம் என்ன, அர்ஜென்ட்டாக போகணும், நாசா இஸ்ரோவில் வேலை பார்க்க போகிறார் பேருக்கு, 3 நிமிஷத்துக்கு மேலே ஏன் பேசுகிறேன்னாரு. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, போங்க. பேசுங்கன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக போட்ட வீடியோ தான், போடுற வீடியோலாம் அது சொல்கிறேன் நான். ரைட், இப்போதைக்கு இதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் தமிழ் தலைவர் எவ்வளோ தூரம் போவாங்க, இன்னும் யார் எடுக்கணும், இன்னும் ஒரு 3 பிளேயர் மினிமம் எடுத்தாகணும். ஏன்னா இன்றைக்கி அலி ரஜா கலீலி வேறு எடுத்திருக்காங்களா, அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணும், போய் டக்குன்னு பார்த்துருங்க. அண்ட் பாக்கி யார் எடுக்கிறாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு செட்டில் தான், ஆப்ஷனுக்கு முன்னாடியே இது செட்டில் தான் கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தேன். சஞ்சீவ் பல்யான் அண்ட் சுரேஷ்குமார் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் 3 பேர் ஒன்றாவே ஒர்க் பண்ணவங்க. அதனால் டெஃபினட்டாக அந்த காம்பினேஷன், அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நான் சொல்ல வேணா அர்ஜுனை பற்றி, பவன் இருக்கார், நரேந்தர் இருக்கார், சாகர் மட்டும் ஃபிட்டாக இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கவரை பற்றி தான் கவலைப்பட்டிருந்தீங்க. முதல்ல சொன்னதான் ரவுனக்கா, ஆஷிஷ், தருண், அனுஜ் இவங்களாம் ஆல்ரெடி இருக்காங்க NYPஸ்லாம். ஸோ அதனால் கவரை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னொரு 3-4 பேர் எடுக்கலாம், நம்ம பார்ப்போம். ஒன்று ஆப்ஷன் முடிஞ்சுன்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக எடுத்துன்னு வரேன். ஸோ இப்போதைக்கு இதான். நீங்கள் நினைக்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க. தெரிஞ்சவங்க தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் கொடுங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம். ஒரு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.